ரேக்லா பந்தயம் மக்கள் தான் நடத்தணும். இது அரசியல் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அரசியல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மக்கள் போராடுறாங்க. ஒவ்வொரு தமிழனும் எதுக்கு போராடுறாங்க? நிரந்தர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்காங்க. நிரந்தர சட்டம் கொண்டு வராம அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போதைக்கு சட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்கன்னா அது நிரந்தரமா எப்போ ஆக்கப்படும்? அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். அதனாலதான் இங்க எல்லாரும் குடியிருக்கிறோம். எந்த கோர்ட்லயும் இந்த இந்த தள்ளிக்கட்டுக்கு தடையே விதிக்க மாட்டோம். இது உங்களோட பாரம்பரியம். இது நீங்க காலங்காலமா விளையாண்டு இருக்கிறது. நீங்க விளையாடுங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க. காளைகளை நீங்க துன்புறுத்துறீன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சட்டம் போடுற வரைக்கும் நாங்க போராடுவோம். எங்க பீட்டாவை ஒழிக்கணும். பீட்டாவை ஒழிக்கிறதுக்கு இது வரைக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த நடவடிக்கை எடுக்க வைப்போம். பீட்டாவை ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் பீட்டாவை தடை செய்யணும். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. என் பேர் செல்வம். நான் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எஸ்பி வேலுமணி எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஜல்லிக்கட்டை நடத்திட்டாங்க, ரேக்லா ரேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பதறி போய் ஓடியாந்தேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவங்களே 2 மாடை வச்சு அவங்களே விரட்டினாங்க. போலீஸ் காவல்துறை அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவங்க முன்னுரிமை காட்டி அவங்க உள்ள நுழைந்தாங்க. ஆனா மாணவர்கள் அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லாரும் கோஷமிட்டு இது பண்ணாங்க. அதுல ஒரு 5 மாணவர்கள் கைது செஞ்சுட்டாங்க. அவங்கள உடனடியா வெளியே விடணும் நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். சட்டத்துல 1000 ஓட்டர் இருக்கு. ஏன் எங்களோட தமிழோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவில்லையா? யாரு தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறா? இது போராட்டம் கிடையாது, வெறும் புரட்சி தான். இது நாங்க எங்க தமிழ் உணர்வுக்காக நாங்க புரட்சி படை எடுத்திருக்கிறோம். போராட்டம் கிடையாது.